முதல்வர் ஆணை ஏற்று தமிழ்நாடு முதல்வர் ஆணை ஏற்று தமிழ்நாடு முதல்வர் ஆணை ஏற்று தோழமை கட்சி தலைவர்களின் தோழமை கட்சி தலைவர்களின் தோழமை கட்சி தலைவர்களின் தோழமை கட்சி தலைவர்களின் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முதல்வர் ஆணை ஏற்று தமிழ்நாடு முதல்வர் ஆணை ஏற்று தோழமை கட்சி தலைவர்களின் தோழமை நேரம் கண்ணியமிக்க காகித மில்லத்தும் கண்ணியமிக்க காகிதம் மில்லத்தும் பொது உடைமை ஜீவாவும் பொது உடைமை ஜீவாவும் கட்டி காத்த அறவழியில் கட்டி காத்த அறவழியில் ஆர்ப்பாட்டம் 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 மதசார்பற்ற கூட்டணியின் மதசார்பற்ற கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் 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 கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் சென்னை மின் பகுதியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து போராட்டம் நடைபெறுகிறது. அதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை தங்கசாலை மணிக்கூண்டு அருகே பாஜகவையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து வாக்காளர் பட்டியல் தீவிர சீராய்வை எதிர்த்தும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி வருகிறார். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் பங்கேற்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பாஜக அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான கண்டன எழுப்பங்களை முழக்கி வருகிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு தீர்மானம் SIR நடவடிக்கை மாநில அரசின் அட்டவணையை சூடுபிடிக்க செய்திருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணி இந்த SIR திட்டத்தை மக்கள் வாக்குரிமை பறிக்கும் சதி திட்டமாக குற்றம் சாட்டி அனைத்து மாவட்ட தலைநகரிலும் முதலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திடீர் அரசியல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. இதை ஆட்சேபிக்கும் முறையில் திமுக கூட்டணி தலைவர்கள் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தனர். அதன்படி தகுதியுடைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தகுதியற்ற வாக்காளர்கள் சேர்க்கப்படும் அபாயம் இருப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்துகின்றனர். இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரில் திமுக கூட்டணி கட்சி தலைவர் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.